இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று ஏலியா சிலுவை மோசே காலம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உருமாற்றத்தை திருச்சபை தாய் நம்மோடு நினைவூட்டுகின்றார். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்ற இறை வார்த்தை பகுதி இது. ஆண்டவர் தனது அன்பு சீடர்களான பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகியோரை மலைக்கு அழைத்து செல்கிறார். அவர்கள் முன்னால் அவர் உருமாற்றம் அடைகிறார். ஏன் திருச்சபை தாய் இந்த ஏலியா சிலுவை மோசே காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த இறைவார்த்தை பகுதியை நமக்கு நினைவூட்டு தருகிறாள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு மாட்சியோடு காட்சி அளித்தார், அதுபோல நாம் அனைவரும் மாட்சியுடையவர்களாக மாறப்போகிறோம். நமக்கு தெரியும், ஏலியா சிலுவை மோசே காலத்தினுடைய முக்கிய மைய கருத்து என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மாட்சிமிகு 2ஆம் வருகை. முதலில் வந்த அவர் விண்ணகத்திற்கு எவ்வாறு ஏறி சென்றாரோ அதுபோல மீண்டும் வந்து நம்மையும் அவரோடு சேர்த்து கொள்வார். அவரோடு இணைகிற போது நாம் இந்த உடலை களைந்தவர்களாக, மாட்சி மிகுந்த உடலை பெற்றுக் கொண்டவர்களாக மாறப்போகின்றோம் என்பதுதான் இதனுடைய மைய சிந்தனை. அந்த சிந்தனையும் அந்த நினைவுகளும் நம்மை வளப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு மாறுவதற்கான ஒரு வாஞ்சை நமது உள்ளத்திற்குள் உருவாக வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நற்செய்தி நம்மோடு எடுத்துரைக்கிறது. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரத்தில் பலவிதமான உடல்களை பற்றி எடுத்துரைத்துக் கொண்டு இவ்வாறு சொல்லுவார். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது அல்லது அழிவுக்குரியதாக உருவானது அழியாமையை பெற்றாக வேண்டும். அதாவது இந்த உடல் அழிவுக்குரியது, இது அழிந்து அழியாமையாகின்ற மாட்சி மிகுந்த ஒரு உடலை பெறப்போகிறது. இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டது போல அந்த ஒளி மிகுந்த உடலை நாமும் பெற்றுக்கொள்வோம் என்று பவுலடியார் எடுத்துரைக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், இந்த உடல் அழிந்தாக வேண்டும். எவ்வாறு கோதுமை மணி மடிந்து அல்லது நற்கதிர் மடிந்து அல்லது பிற விதைகள் அழிந்து மாற்று கொண்டதாக ஒரு மரமாக, செடியாக, கொடியாக உருவெடுக்கிறதோ அதுபோல இந்த உடல் அழிகிற போது மாட்சி மிகுந்த மற்றொரு உடல் உருவெடுக்கும், உருவாகும், அது உயர்த்தெழும் என்பதுதான் நமது இன்றைய நாளினுடைய செய்தி. அப்போது இந்த உடல் அழிவுக்குரியது. இந்த அழிவுக்குரியதை நாம் களைந்துவிட்டு அழியாமை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முயற்சி, ஒரு தேடல், ஒரு தேவை நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், நாம் பாடுபட வேண்டும். நமது நோட்டமும் நோக்கமும் லட்சியமும் எல்லாம் இந்த உடல் அழிவுக்குரியதை களைந்துவிட்டு அழியாமை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு தேடலாக அமைய வேண்டும். நாம் காண்கின்றோம், இது நமது வாழ்க்கையில் சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம்தான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் நாம் இன்று முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். விடுதலை பயணம் நூல் 35ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம். 28 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கிற போது, மோசே ஆண்டவரோடு 40 நாட்கள் தியானத்தில் இருக்கிறார். அவரோடு இருக்கிறார் உடலை மறந்தவராக, உடனுடைய தேவைகளாகின்ற உணவையும் அல்லது தண்ணீரையும் மறந்தவராக, அவற்றை வேண்டாம் என்று வைத்துவிட்டு கடவுளை மட்டும் தியானித்துக் கொண்டு கடவுளோடு இருக்கிற அந்த வேளையில் நாம் வாசிக்கிறோம், அவரது முகத்தோற்றம் மாறியது, ஒளியுடையதாக மாறியது. அவர் அதை அறியவில்லை. அவரை கண்டவர்கள் அனைவரும் அறிந்தார்கள். அவரது முகத்தையே முக்காடிட்டு மூடுகின்ற அளவிற்கு அவரது உடல் மாற்றம் பெற்றிருந்தது. ஆகையால் இந்த உலகத்திலேயே நம்மாலும் இதுபோல ஒளி உடையவர்களாக, ஒளி படைத்தவர்களாக மாற முடியும் என்பதுதான், அதாவது கடவுளை காட்ட முடியும் என்பதுதான் நமது ஒவ்வொருவருக்குமான அழைத்தல். மாட்சி மிகுந்த 2ஆம் வருகையின் போது மாட்சியுடையவராக உயிர்த்தெழுதல் அல்ல, மாறாக இவ்வுலகத்தில் இருக்கிற போதே கடவுளுடைய மாட்சி பிறருக்கு கொடுக்க நம்மால் இயல வேண்டும். அதற்கு தேவையானதுதான் பவுல் சொல்கிறார், அழியாமையை பெற்றுக்கொள்ள இந்த அழிவுக்குரியதையை அழித்து விட வேண்டும், இந்த அழிவுக்குரியதை இழக்க வேண்டும், இந்த அழிவுக்குரியதற்காக உழைக்காமல் அழிவுக்குரியதை களைந்து விடுவதற்காக உழைக்க வேண்டும். மோசே 40 நாள் இந்த உடலை மறந்தவராக, இந்த உலகத்தை மறந்தவராக, நிச்சயமாக 40 நாளும் அவர் தியானத்தில் இருக்கிற போது, கடவுளோடு இணைந்திருக்கிறது போது அவருக்கு உடலுடைய தேவைகளாகின்ற பசி இருந்திருக்கும், தாகம் இருந்திருக்கும். ஆனால் அவற்றை வேண்டாம் என்று வைத்துவிட்டு அவரை, உன்னதரான அவரை லட்சியம் வைத்து அவர் இருந்தார். நாமும் அவரை லட்சியம் வைத்து வாழ்கிற போது நிச்சயமாக இந்த ஒளியை பெற்றுக் கொள்வோம். நமது பழம்பெருமை மூதாட்டியாகின்ற அல்லது புலவராகின்ற ஔவையார் 310 குறள்களை ஏற்றி இருக்கிறார். அவருடைய குறள்களில் 10 உடலின் பயனை பற்றியது. அவற்றில் 1ஆவதாக அவர் தெரிவிக்கின்ற குறள் இவ்வாறானது: உடலினை பெற்ற பயனாவது எல்லாம் உடலினில் உத்தமனை காண்.
அதாவது நாம் இந்த உடலை பெற்றிருப்பதற்கு காரணம் என்பது, இந்த உடலில் உத்தமன் என்றால் கடவுளை காண்பதற்காக நாம் காண்கிறோம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவார்த்தை 27, 28 இறைவார்த்தைகளை வாசிக்கிற போது, கடவுள் இவ்வுலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை படைத்தார், அவரது உருவிலும் சாயலிலும் படைத்தார். கடவுள் மனிதனை அவரது உருவிலும் சாயலிலும் படைத்தார். மனிதன் உருவாக்கப்பட்டிருப்பது அவரது உருவிலும் சாயலிலும். ஆகியால் ஒவ்வொருவரும் தனக்குள் இந்த உடலில் கடவுளுடைய உருவையும் சாயலையும் பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த உடலில் இறைவனை காண வேண்டும். அதுதான் ஔவையார் அழகாக எடுத்துரைக்கிறார். உடலினை பெற்ற பயனாவது எதுவென்றால் அதுவும் இந்த உடலில் உத்தமனை காண வேண்டும். உத்தமனை காண்பதற்கு இந்த உடலில் மட்டுமல்ல, நாம் காண்கின்ற ஒவ்வொருவரிலும், அந்த அவனிலும் சரி, அந்த அவளிலும் சரி, இந்த குழந்தையிலும் சரி, அந்த மூதாட்டியிலும் சரி, அந்த முதியவரிலும் சரி, இந்த இளைஞனிலும் சரி, எல்லாவரிலும் உத்தமனாகின்ற இறைவனை காண ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த ஒளி நமது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்று ஔவை மூதாட்டி கூறுகிறார். மேலும் ஔவை மூதாட்டியுடைய இன்னொரு குரல் இவ்வாறாக அவர் சொல்லுவார்: மாசற்ற கொள்கை மனதில் இயற்கையால் ஈசனை காட்டும் உடம்பு. மாசற்ற கொள்கை என்று எதுவென்றால் கடவுளுடைய கோட்பாடுகள், சட்ட திட்டங்களும். நாம் காண்கின்ற மோசே இறைவனோடு இருந்து இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர். நாம் காண்கின்றோம் 35ஆம் அதிகாரம் வாசிக்கிற போது 10 கட்டளைகளை இறைவன் அவருக்கு எழுதி கொடுக்கிறார். இந்த 10 கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்ட மோசையினுடைய உடலானது ஒளி பெறுகிறது. கடவுளுடைய சட்ட திட்டங்களையும் கோட்பாடுகளையும் இதயத்தில் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் ஒளியுடையவர்களாக மாறும். அதுதான் இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரேல் மக்களோடு சொல்லுவார்: கடவுளுடைய சட்டங்களை, கட்டளைகளை அனைத்தையும் உங்களது இதயத்தில் எழுதி வையுங்கள், உங்களது கண்களுக்கிடையில் நீங்கள் பொறித்து வையுங்கள், உங்களது கைகளில் நீங்கள் குறித்து வையுங்கள். கடவுளுடைய கோட்பாடுகளின் சட்ட திட்டங்களை அனைத்தையுமே உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற போது நாம் ஒளி படைத்தவர்களாக மாறுகிறோம். அந்த ஒளியாகின்ற கடவுளை இதயத்தில் ஏற்று அந்த ஒளியை உலகிற்கு கொடுக்க அழைப்பு பெற்ற நீங்களும் நானும், அன்பானவர்களை, கடவுளுடைய கோட்பாடுகளை, சட்ட திட்டங்களை, கடவுளுடைய எல்லா வார்த்தைகளையும், கடவுளையே இதயத்தில் கொண்டு, இந்த உடம்பில் ஈசனை கண்டு, கடவுளை கண்டு, நாம் பார்க்கின்றவர்களிலும் கடவுளை கண்டு, அவ்வாறாக ஒளி உடையவர்களாக, ஒளி படைத்தவர்களாக, மாற்று கொண்டவர்களாக ஆண்டவரை வரவேற்பதற்கு, ஆண்டவரோடு விண்ணகத்திற்குள் செல்வதற்கு இந்த அழிவுக்குரிய உடலை மறந்து, இந்த அழிவுக்குரியதற்காக உழைக்காமல் அழிவற்ற நிலை வாழ்வு தருகின்ற ஒளிபடைத்த அந்த உடல் நாம் அணிந்து கொள்வதற்காக உழைப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.